லட்சம் கொடுத்தா அந்த உயிர் வந்துருமா? காவல்துறை எதுக்கு காவலா இருக்குன்றது இப்பதான் தெரியுது. கேட்க வந்தவங்களெல்லாம் காவல்துறை பாதுகாக்குது. ராஜினாமா பண்ணிட்டு போங்க. அந்த மினிஸ்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ எம்எல்ஏ எல்லாரும் ராஜினாமா பண்ணணும். இந்த இது ஓயாதுங்க. இது ஓயவே ஓயாது. இது மகளிர் எல்லாரும் நின்னுட்டோம்னா யாராலையுமே முடியாது. பாருங்க இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டை கொடுத்து பண்றாங்க. எதுக்காக? சரி நான் கேக்குறேன், நாங்களே எதுக்கு ஆர்ப்பாட்டம்? எதுக்கு நாங்க பொம்பளைங்க நிக்கிறோம்? எதுக்காக வந்திருக்கோம்? எங்க கூட பிறந்தவங்க அவங்க. எங்களை மாதிரி ஒரு மகளிர், எங்களை மாதிரி ஒரு குழந்தைகளை வச்சவங்க. வயிறு எரியல, எத்தனை கண்ணீர் இதெல்லாம். அரசு ஒரு முதல்வர்னா என்னங்க? இவ்வளவுனா எங்கன்னா எதனா ஒண்ணா பேச ஒரு முதல்வர்னா என்ன? பாருங்க இந்த சாவை திருப்பி கொடுக்க பாத்துக்கோங்க. இத்தனை சாவை திருப்பி கொடுக்க முடியுமா? 10 லட்சம் கொடுத்தா அந்த உயிர் வந்துருமா? ஏன் அவரால் இந்த சாராயத்தை ஒழிக்க முடியல? 50 சாவும் நமது போடுறாங்க. எவ்வளவு சாவே அப்படின்றது சாராயத்தால இந்த டாஸ்மாகால சம்பாரிச்ச கணக்க காட்டுறாங்க. இன்னைக்கு டாஸ்மாகால தான் ஓடுது. கள்ளக்குறிச்சியில எந்தெந்த தசையில விக்கிறாங்களோ அங்கெல்லாம் கிடைச்சதுங்க. எத்தனை பேருக்கு 20 ரூபா பாக்கெட், 30 ரூபா பாக்கெட். இன்னும் 50 தொகுதி வெயிட்டிங்ல இருக்கு. என்ன இருக்காங்க? 50 முடிஞ்சு போச்சு. எல்லாரையும் அரெஸ்ட் பண்றது மக்கட்டும் தான் இந்த காவல்துறை. காவல்துறை எதுக்கு காவலா இருக்குன்றது இப்பதான் தெரியுது. கேட்க வந்தவங்களெல்லாம் காவல்துறை பாதுகாக்குது. இன்னைக்கு போய் அந்த காவல்துறை அந்த சாராயத்தை ஒழிச்சிருந்தா இது நடக்குமா? முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும். முதல்வர் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள். அது எல்லாமே இந்த காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியின் போது மக்களுக்கான போராட்டம் இது. பல பெண்களுடைய, கோடிக்கணக்கான பெண்களுடைய தாலிக்கு, அதுக்குள்ள அவசரப்படாங்க, தாலிக்கு பாதுகாப்பு கொடுக்கிற போராட்டம் இது. பெண்களுடைய மனக்குமுறலை எடுத்து சொல்கிற போராட்டம். அதான் எங்க மாநிலத்தில் அண்ணாமலை கேட்டார். ஆனா இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது மட்டும். இன்னைக்கு உயர்நீதிமன்றத்துக்கும் போனோம். இன்னைக்கு விடுமுறை நாள் ஆயிடுச்சு. அந்த அனுமதி கிடைச்ச உடனே 1 லட்சம் பேர் திரண்டு தமிழ்நாட்டில் சென்னையில் போராட்டம் பண்ண போறோம். ஆனால் இந்த அனுமதி மறுத்தது மாபெரும் தவறு. இந்த தவறை மீண்டும் மீண்டும் காவல்துறை கடந்த 2 முறை செய்கிறார்கள். இதுக்கு முன்னாடி நிறைய நாங்கள் அனுமதி வாங்கி இதே வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் பண்ணியிருக்கோம். என்ன பிரச்சனை? 53 பேரு, ஏற்கனவே 2008 திமுக ஆட்சியில் 148 பேரு. மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்களா? எதிர்கட்சிகள் எதுக்கு இருக்கு? மாநிலத்தில் முதலே சொன்னார்ல, கிராம பகுதியில் 150 ரூபா 300 ரூபா கொடுத்து பாட்டில் குடிக்க முடியல, கல் விற்பனைக்கு ஏற்பாடு செய்யணும்னு சொன்னார்ல. அதை நீங்க யாராவது கேட்டீங்களா? கிராம பொருளாதாரம் வளரும், ஆரோக்கியமா இருப்பாங்க, விவசாயிகள் நன்மை கிடைக்கும் சொல்லி கூட அனுமதி கொடுக்காம இன்னைக்கு இவ்வளவு பணம் கொடுத்து குடிக்க முடியாம கள்ளச்சாரத்தை கொடுத்து சாகுறான். இன்னைக்கு நம்ம இவ்வளவு போராடுறோம். இங்க இருக்க காவல்துறை அதிகாரிகள் தடுக்கிறாங்க. ஆனால் நம்ம வீட்டுல ஒருத்தர் இருந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. சார், காவல்துறை இங்க செய்யற வேலைய சாராய உற்பத்தியை தடுக்கிறதுக்கு செஞ்சா நல்லா இருக்கும். இங்க பாதுகாப்பு கொடுக்கற விட்டு கள்ளச்சார காசு இடத்துக்கு போக சொல்லுங்க எல்லா காவல்துறையும். கண்டிக்கின்றோம். அடக்குமுறை அரசை கண்டிக்கின்றோம். ஜனநாயக விரோத அரசை கண்டிக்கின்றோம். கள்ளச்சார அரசை கண்டிக்கின்றோம். இது மிகப்பெரிய அநீதி. மக்களுக்கான போராட்டத்தை தடுக்கிறார்கள். நாங்கள் இதோடு ஓய மாட்டோம் என்று தெரிவிக்கிறோம்.